வசனம் சொல்லுது எசையா 10:24-25. ஆகையால் சீயோனில் வாசமாயிருக்கிற என் ஜனமே. கர்த்தரை நம்பி கர்த்தருடைய சமூகத்தில் நின்று கர்த்தரை நோக்கி பார்க்கிற நம்மளை பார்த்தா சொல்லுகிறார், அசீரியனுக்கு பயப்படாதே. அவன் உன்னை கோலால் அடித்து ஏப்திரை போல் தன் தண்டாயுதத்தை உன்மேல் ஓங்குவான். நமக்கு விரோதமாக அசீரியனாயிருக்கட்டு எகிப்தியனாயிருக்கட்டு அவனுடைய கையை ஓங்குவானா? ஆனால் அதற்காக வேண்டி நம்ம பயப்படக்கூடாது. நம்மளை கர்த்தர் பட்சமாக திரும்ப விடாமல் பார்த்து கொள்றதான் சாத்தானுடைய சத்ருவானவனுடைய வேலையை. நமக்கு ஒரு பிரச்சனை வருது ஐயா, நம்ம அன்னைக்கு நம்ம ஜெபிக்கும் ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை மொத்தமாக நம்ம அன்னைக்கு ஜெபிக்கலைன்னா அதுதான் சத்ருவானவன் உண்டு பண்ணுகிற காரியம். நம்மளுக்கும் கர்த்தருக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணணும், அதுதான் அவனுடைய பிரதான நோக்கம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நீ அவனுக்கு பயப்படாதப்பா, பயந்து பேரிக்காத. அப்படி சொன்னது நிமித்தமாக இல்லை, அவர் என்ன செய்ய போறாரு என்கிற விதமாக 25வது வசனத்தில் சொல்றாரு, இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ளே என் உக்கிரமும் அவர்களை சங்கரிக்க போறதினால் என் கோபமும் தீர்ந்து போகும் என்று சேனைகளை கர்த்தர் சொல்கிறார். இன்னும் கொஞ்ச காலத்தில், இன்னும் கொஞ்ச நாட்கள்ல நமக்கு விரோதமாக வருகிற சூழ்நிலையாக இருக்கட்டும், அசீரியனா இருக்கட்டும், எகிப்தியனா இருக்கட்டும், நம்ம விழுத்தள்ளும்படியான சில மனிதர்களாக இருக்கட்டும், சில காரியங்களாக இருக்கட்டும், அவர்களை கர்த்தர் சங்காரம் பண்ணுவாராம். அதை நிமித்தமாக பயப்படாத படிக்க நம்ம சொல்றார். ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்லப்படுகிறியா, சீயோனில் வாசமாயிருக்கிற என் ஜனமே. அப்போ நம்ம கர்த்தர் பட்சமா வாசமா இருந்தோம். கர்த்தர் தருகிற இந்த வார்த்தையின் ஆகாரத்தை அனுதினமும் உட்கொண்டணும். நம்ம கர்த்தருக்குள்ளாக நின்று கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டோம். நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் இதுதான். மீதியான காரியத்தை கர்த்தர் செய்வார். அதாவது நமக்கு விரோதமாக வருகிற அசீரியனா இருக்கட்டும், எகிப்தியனா இருக்கட்டும், சங்காரம் பண்றது கர்த்தருடைய வேலை. நம்ம வேலை கர்த்தருக்குள்ள நிற்கிறது. கர்த்தர் தானே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.